الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الفائزين أما بعد. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, ரமலானுடைய முழு பரக்கத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஊடாக பல விடயங்களை தெளிவு காணுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய தினம் கியாமுல் லைல் பற்றி நாங்கள் பார்க்கலாம் வாருங்கள். கியாமுல் லைல் என்கின்ற ஒரு தொழுகையை இன்றைக்கு பரவலான முறையிலே தொழுது கொண்டிருக்கின்றோம். அதாவது சில சகோதரர்கள் கியாமுல் லைல் என்ற ஒரு தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லத்தான் வேண்டும். ஏனென்றால் கியாமுல் லைல் என்று ஒரு தொழுகை இருக்கிறதா என்கின்ற கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதற்கான விடை தெளிவானதாக இல்லாமல் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்திலே நம்முடைய சகோதரர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று, அதாவது வெளிச்சத்தை இல்லாமலாக்கி மின் குமிழ்களை ஓஃப் பண்ணிவிட்டு இருட்டிலே தொழுகின்றார்கள். கேட்டால் கியாமுல் லைல் தொழுது விட்டு வருகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் சந்தோஷமாக. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அந்த தொழுகையை நடத்திய இமாம் மௌலவிமார்களிடத்திலே கேட்டால் கியாமுல் லைல் என்ற தொழுகை எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவ்வாறான ஒரு தொழுகையை தொழுவித்தீர்களா என்று கேட்டால் அது கியாமுல் லைல் என்றால் வித்திரு தொழுவித்தோம் என்று சொல்லுவார்கள். ஏன் வித்திரு தொழுவித்தோம் என்று சொல்லுகின்றவர்கள் கியாமுல் லைல் தொழ வாருங்கள், கியாமுல் லைல் தொழ போனோம் என்று சொல்லுகின்றீர்கள்? அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரணமாக நம்முடைய சகோதரர்கள் இஷாவுடைய தொழுகை, அதாவது மகரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை, தராவீஹ் தொழுகை, தஸ்பீஹ் தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை, இவ்வாறு ஒரு தொழுகைதான் கியாமுல் லைல் தொழுகை என்று அப்பாவி சகோதரர்கள் நினைத்து அந்த தொழுகையை தொழ வருகின்றார்கள் பள்ளிக்கு என்பதை சகோதர உலமாக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வித்ருடைய தொழுகை குறித்து பல கோணத்திலே நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வித்ருடைய தொழுகையை எவனொருவன் விட்டு விடுகின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு வித்ரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே வித்ருடைய தொழுகை தொழச் செல்லக்கூடிய நாம் ரமலானில் மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்நாளையில் இஷா தொழுகையை தொழுது இஷாவுடைய சுன்னத்து தொழுகையையும் தொழுத பின்பு வித்ருடைய தொழுகையை நாங்கள் 11 ரகாஅத் ஆகக்கூடிய ரகாஅத்துக்கள் எண்ணிக்கை தொழ வேண்டும். ஆக குறைந்தது 1 ரகாத் அல்லது 3 ரகாத்தேனும் வளமையாக வித்ருடைய தொழுகையை தொழ வேண்டும். இதுதான் சரியான நிலப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னத்து மங்கி போகின்ற காலத்திலே, அந்த சுன்னத்து ஃபசாதாய் போகின்ற காலத்திலே ஒரு சுன்னத்தை எவன் உயிர்ப்பிக்கின்றானோ அவன் அதாவது 100 ஷஹீதுகளுடைய நன்மையை பெறுகின்றான் என்றும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த காலம் பெருமானார் வலியுறுத்திய, பெருமானார் செய்து வந்த ஒரு சுன்னத்தான தொழுகை வித்ருடைய தொழுகையை மறைத்து கியாமுல் லைல் என்கின்ற ஒரு தொழுகையை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் அனைவர்களும் அறிய வேண்டும். இதற்கு பின்பு கியாமுல் லைல் தொழச் செல்லுகின்றேன் என்று செல்லக்கூடியவர்கள் இந்த உரைக்கு பின்பு, இந்த உரையை கேட்டதன் பின்பும் சென்றீர்கள் என்றால் பாவதாரிகள் ஆகி விடுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லி தருகின்றார்கள், என்ன தெரியுமா? வித்ருடைய தொழுகையை தொழாமல் புறக்கணித்து வாழக்கூடியவர் அல்லது அதை கணக்கெடுக்காமல் இருக்கக்கூடியவர், அலட்சியமாக இருக்கக்கூடியவர்கள் பிறை பார்த்தோம் என்று சொன்னாலும் கூட நம்ப வேண்டாம். அதாவது அவர்கள் சாட்சியாளர்களாக எடுக்கப்படுவதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லுகின்றார்கள் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, வித்திரு தொழுகைக்காக செல்லக்கூடிய நாங்கள் கியாமுல் லைல் தொழுகை தொழுதோம், தொழுகின்றோம் என்று நியத்து வைப்பதை இன்றையுடன் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை சொல்ல வருகின்றேன். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள்,
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்புடைய காலத்திலேயும் நோன்பு அல்லாத காலத்திலேயும் இரவு வணக்கமான தொழுகையை எப்பொழுதுமே அந்த 11 ரக்காத்துக்கள் தொழுகையை விடாமல் பெருமானார் தொழுது வந்தார்கள் என்று சொல்வார்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத இரவு வணக்க வித்ருடைய 11 ரக்காத்து தொழுகை. ரமலானில் மாத்திரம் அல்ல ஏனைய மாதங்களிலும் செய்து வந்தார்கள். அந்த அடிப்படையிலே தஹஜ்ஜத்துடைய தொழுகை என்று சொன்னாலும், வித்ருடைய தொழுகை என்று சொன்னாலும், தஸ்பீஹ் தொழுகை என்றாலும், என்ன தொழுகை என்றாலும் அதனுடைய பெயர் இருக்கிறது. அந்த பெயரை கூறி நியத்து வைக்க வேண்டும். இமாம் தொழுவிக்கின்ற பொழுது கியாமுல் லைல் 2 ரக்காத்தை தொழுகின்றேன், கியாமுல் லைல் 11 ரக்காத்தை தொழுகின்றேன் என்று நியத்து வைத்தால், பின்னாடி நிற்கக்கூடிய மாமும் வித்திரை தொழுகின்றேன் என்று நியத்து வைத்தால், இந்த இமாம் மாமுமுடைய பின்பற்றுதல் கூடுமா கூடாதா? சட்டம் என்ன சொல்லுகின்றது? மார்க்க சட்டம் என்ன சொல்லுகின்றது? நியத்தை பிழைத்து விட்டால் அங்கே இமாம் மாமுமுக்கு தொடர்பே இல்லை. எனவே அந்த தொழுகை அங்கே சாதாரணமாக நஃபிலான வணக்கமாக ஆகிவிடும், பசாதாகிவிடும். ஒரு மனிதன் வித்திரு தொழுகையை வித்திரு என்று நியத்து வைக்காமல் கியாமுல் லைல் தொழுகை தொழுகிறேன், கியாமுல் லைலுடைய 2 ரக்காத்தை அல்லாஹ்வுக்காக கிப்லாவை முன்னோக்கி இமாமை பின்பற்றி தொழுகிறேன் நியத்து வைத்தால் அது வித்திரும் இல்லை, கியாமுல் லைல் என்ற தொழுகையே இல்லை மார்க்கத்தில் என்றால் சாதாரணமாக 2 ரக்காத் தொழுக நன்மை கிடைக்கும். ரமலானுடைய மாதத்திலே கியாமுல் லைல் என்கின்ற தொழுகை இல்லை என்பதை இந்த உம்மத்தினர்கள் இன்றையிலிருந்து தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உரையை நான் செய்கின்றேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, கியாமுல் லைல் என்கின்ற தொழுகை இல்லை. இரவு நேரத்திலே தராவீஹுடைய தொழுகை, அதாவது மகரிபுடைய தொழுகை, மகரிப் தொழுகைக்கு பின்னால் இஷாவுடைய தொழுகை, இஷாவுடைய சுன்னத்து, அதற்கு பின்னால் தூங்குவதற்கு முன்பாக தராவீஹு தொழுகை ரமலானில் மாத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜமாஅத்தாக இல்லாமல் தனித்தனியாக 20 ரக்காத்துக்கள் தொழுதார்கள் என்பதற்கான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்கின்றது. அதே போன்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஆட்சி காலத்திலே சஹாபாக்கள் அனைவர்களும் ஜமாஅத்தாக அந்த 20 ரக்காத்து தொழுகையை தொழுது வித்திரையும் தொழுதிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே அதை பின்பற்றித்தான் நாங்கள் வாழ வேண்டுமே தவிர, அதற்கு பின்னால் வெள்ளிக்கிழமை இரவு வந்தால் தஸ்பீஹுடைய தொழுகையை தொழுகின்றோம். தஸ்பீஹுடைய தொழுகையினுடைய பல சிறப்புகள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு உரையிலே நான் கூறுவேன். அதே போல தஹஜ்ஜத்துடைய தொழுகை சற்று தூங்கி எழும்பியதன் பின்னால் தொழ வேண்டிய தொழுகை. வித்ருடைய தொழுகை தூங்குவதற்கு முன்னால் இறுதியாக எங்களுடைய அந்த தொழுகையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, கியாமுல் லைல் என்று பள்ளி வாசலுக்கு சென்று தங்கியிருந்து லைட்டை ஆஃப் செய்துவிட்டு நாங்கள் தொழக்கூடிய, முதலாவதாக தொழுகின்ற பொழுது லைட்டை ஆஃப் செய்துவிட்டு இருட்டிலே தொழுவது மக்ரூஹான செயலாக இருக்கின்றது என்பதை நாங்கள் படிக்க வேண்டும். லைட்டை ஆஃப் செய்துவிட்டு திக்ரு செய்யலாம், தௌபா செய்யலாம், அழுது புலம்பி இறைவனிடத்திலே துஆ கேட்கலாம், ஸலவாத்துக்கள் சொல்லலாம். தொழுகின்ற பொழுது வெளிச்சமாக இருக்க வேண்டும். இயற்கையாக இருட்டு ஏற்பட்டு விட்டால் அதற்கு வேறு சட்டம். நாங்களே இருட்டை ஏற்படுத்தி இருட்டிலே தொழுகின்றோம் என்றால் ஒட்டுமொத்தமான சுன்னத்துக்கு முரணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளி வாசல்களுடைய ரமலானிலே தொழுவிக்கக்கூடிய இமாம்களே, கியாமுல் லைல் என்று ஒரு தொழுகை இல்லை என்பதை வலியுறுத்திவிட்டு நாம் தொழுகின்ற தொழுகை என்ன என்பதை மக்களுக்கு சொல்லிவிட்டு அந்த தொழுகையை நடத்துங்கள். கியாமுல் லைல் தொழுகை என்பது கிடையாது என்பதை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.